ஹே ஹாய், வணக்கம், குட் மார்னிங், இனிய காலை வணக்கம். ஸோ இன்றைக்கி 47வது நாளுக்கான 70 கேள்விகள் பார்க்கலாம். ஸோ முதல்ல வேர்ச்சொல் அறிதல். நான் முதல்ல கேள்வியெல்லாம் படிச்சிடுறேன், அப்புறம் அதற்கு என்ன பதிலாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அப்புறம் அதற்கான பதில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்னதுங்க, ஒளிந்தான், அப்புறம் ஒருத்தார். ஒளிந்தான் அப்புறம் ஒருத்தார். அதுக்கடுத்ததில் ஒலிக்க, ஒட்டுவிப்பு, ஓங்குக, ஓட்டியது, ஓடாது. அதுபோல் ஓடிய, ஓடினான், ஓடுகிறான். ஓடிய, ஓடினான், ஓடுகிறான். ஸோ இதற்கான வேர்ச்சொல் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இதற்கான வேர்ச்சொல் ஒளிந்தான் அப்படின்னு என்ன சொல்கிறோம், ஒளி. அதுபோல் ஒருத்தார் அப்படின்னா ஒரு, ஒலிக்க அப்படின்னா ஒளி, ஒட்டுவிப்பு அப்படின்னா ஒட்டுவி, ஒட்டுவி. அதுபோல் ஓங்குக அப்படின்னா ஓங்கு, ஓட்டியது அப்படின்னா ஓட்டு, ஓடாது அப்படின்னா ஓடு, ஓடிய அப்படின்னா ஓடு, ஓடினான் அப்படின்னாலும் ஓடு, ஓடுகிறான் அப்படின்னாலும் ஓடு. இதெல்லாம் இதற்கான வேர்ச்சொல். இன்னொரு முறை படிக்கிறேன், ப்ராப்பராக கவனிச்சிருங்க. ஸோ என்ன சொல்கிறோம், ஒளிந்தான் அப்படின்னா ஒளி, அதுபோல் ஒருத்தார் அப்படின்னா ஒரு, அதுபோல் ஒலிக்க அப்படின்னாலும் ஒளி, ஒட்டுவிப்புனா ஒட்டுவி, ஓங்குக அப்படின்னா ஓங்கு, ஓட்டியது அப்படின்னா ஓட்டு, அதுபோல் ஓடாது அப்படின்னா ஓடு, ஓடிய அப்படின்னாலும் ஓடு, ஓடினால்னாலும் ஓடு, ஓடுகிறான் அப்படின்னாலும் ஓடு. அதுபோல் அடுத்து பல பொருள் தரும் ஒரு சொல். பல பொருள் தரும் ஒரு சொல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், இது தெளிவாக படிச்சிடணும். ஸோ ஃபஸ்ட்டு அரி. அதுபோல் அடுத்து அரில், அரில். அதுபோல் அருகல், அருணம், அலரி, அழுங்கல். அதுபோல் அளக்கர், அழகம், அழி, அற்றம். ஸோ இதற்கான பதில் எல்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்னதுன்னா அரி. அரி அப்படிங்கிறதுக்கு என்னென்ன பதில் அப்படின்னா, கடல், பொன், கிண்கிணி, பரல், பொன், நிறம், குதிரை, தவளை, குரங்கு, பகை, வாள், வழி, வண்டு, சிங்கம், திருமால், இந்திரன், காற்று. ஸோ எவ்வளோ வார்த்தைகள் இருக்குது பாருங்கள், நல்லா கிளியராக படித்து வச்சுக்கோங்க. ஸோ என்னென்ன பார்க்குறோம் அப்படின்ட்டுனா, கடல், பொன், கிண்கிணி, பரல், பொன், நிறம், குதிரை, தவளை, குரங்கு, பகை, வாள், வழி, வண்டு, சிங்கம், திருமால், இந்திரன், காற்று. ஸோ இப்போ இத்தனை பொருள் பார்க்குறோம், அது தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். அதுபோல் அடுத்து அரில். அரில் அப்படின்னா பிணக்கு மற்றும் பிணக்கு, சிறு துரும்பு, அப்புறம் குற்றம். பிணக்கு, சிறு துரும்பு, அப்புறம் குற்றம். அதுபோல் அடுத்து அருகல். அருகல் அப்படின்னா சுருங்குதல் அல்லது காதல், சுருங்குதல் மற்றும் காதல். அதுபோல் அருணம் அப்படின்னா சிவப்பு மற்றும் ஆடு. அதுபோல் அலரி அப்படின்னா பூ, மரம், அருகன், இது மாதிரியான பொருள்லாம் கொடுக்குறோம். அதுபோல் அழுங்கல் அப்படின்னா இரக்கம் அல்லது கேடு. அதுபோல் அளக்கர் அப்படின்னா கடல், நிலம், சேறு. அதுபோல் அழகம் அப்படின்னா மாதர், மயிர் அல்லது கன்னிமை. இந்த இரண்டு பொருள்கள்லாம் தருது. அதுபோல் அலி அப்படிங்கிற சொல்லுக்கு வண்டு, மது, கொடை, அன்பு. வண்டு, மது, கொடை, அன்பு போன்ற பொருள் எல்லாம் தருது. அதுபோல் அடுத்து அற்றம். அற்றம் அப்படின்னா என்ன பொருள்படுது அப்படின்ட்டுனா, மறைபொருள் அல்லது சோர்வு. அற்றம் அப்படின்னா சொல்கிறோம் மறைபொருள் அல்லது சோர்வு. சரி, ஓகே டன். இது இன்னொரு முறை படிச்சிடலாம், ப்ராப்பராக கவனிங்க. அது என்ன சொல்கிறோம், பல பொருள் தரும் ஒரு சொல். பல பொருள் தரும் ஒரு சொல். இந்த பல பொருள் தரும் ஒரு சொல் என்னென்ன, ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம், அரி. அரி அப்படின்னா என்ன சொல்கிறோம், கடல், பொன், கிண்கிணி, பரல், பொன், நிறம், குதிரை, தவளை, குரங்கு, பகை, வாள், வழி, வண்டு, சிங்கம், திருமால், இந்திரன், காற்று. அதுபோல் அடுத்து அரில் அப்படின்னா பிணக்கு, சிறுதுரும்பு, குற்றம். பிணக்கு, சிறுதுரும்பு, குற்றம். அருகல் அப்படின்னா சுருங்குதல் அல்லது காதல். அதுபோல் அருணம் அப்படின்னா சிவப்பு மற்றும் ஆடு. அதுபோல் அலரி. அலரி அப்படின்னு என்ன சொல்கிறோம், பூ, மரம், அருகன். அதுபோல் அழுங்கல் அப்படின்னா இரக்கம் அல்லது கேடு. அதுபோல் அடுத்து அளக்கர் அப்படின்னா கடல், நிலம், சேறு. கடல், நிலம் மற்றும் சேறு. அதுபோல் அழகம். அளக்கர் அப்படின்னா கடல், நிலம் மற்றும் சேறு. அழகம் அப்படின்னா மாதர், மயிர், அப்புறம் கன்னிமை. அலி அப்படிங்கிறதுக்கு வண்டு, மது, கொடை, அன்பு. வண்டு, மது, கொடை மற்றும் அன்பு. அதுபோல் அற்றம் அப்படின்னு என்ன சொல்கிறோம், மறைபொருள் மற்றும் சோர்வு. சரி, ஓகே டன். அடுத்து மரபு பிழையை நீக்குதல். மரபு பிழையை நீக்குதல் ஃபஸ்ட்டு கேள்வியெல்லாம் படிச்சிடலாம். ஃபஸ்ட் என்னது, ஆட்டு. அதுபோல் உடு, கல், சாவி, சுள்ளி. அதுபோல் அடுத்து என்ன பார்க்குறோம், யானை, வைக்கோல், நெடில், அப்புறம் மக்கள், கடைசியாக மாட்டு. ஸோ இப்போ இதற்கான அந்த பதில் எல்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட் என்ன சொல்கிறோம், ஆட்டு, மந்தை. உடு அப்படின்னா கணம், உடுகணம். உடுனா நட்சத்திரம். அதுபோல் கல் அப்படின்னா குவியல். சாவி அப்படின்னா கொத்து. சுள்ளி அப்படின்னா கற்றை.
அதுபோல் யானை அப்படின்னா கூட்டம், வைக்கோல் அப்படின்னா போர், அதுபோல் அப்படின்னா நிறை, பசு அப்படின்னா நிறை, அதுபோல் மக்கள் அப்படிங்கிறது கூட்டம், அதுபோல் மாட்டு மந்தை. இதற்கான பொருள் எல்லாம் பார்த்துடலாம், கவனிங்க. ஆட்டு மந்தை, அதுபோல் உடு அப்படின்னா கணம், உடுங்கிறது நட்சத்திரத்தை குறிக்குது. கல் குவியல், சாவி கொத்து, கள்ளி கற்றை, சுள்ளிக்கற்றை, சுள்ளிக்கற்றை. அதுபோல் யானை கூட்டம், வைக்கோல், போர், அப்படின்னா நிறை, பசுநாள் நிறை. அதுபோல் மக்கள் கூட்டம், மாட்டு மந்தை. அதுபோல் அடுத்து கலை சொற்கள் பார்க்கலாம். முதல்ல கேள்வி எல்லாம் படிச்சிடறேன், ப்ராப்பராக கவனிங்க. அஸ்தட்டிக்ஸ், அப்புறம் டெர்மினாலஜி, அப்புறம் ஆர்டிஃபேக்ட்ஸ். அதுபோல் அடுத்து மித், அதுக்கடுத்து வைஸ் கன்சலேட், அதுபோல் அடுத்து பேட்டன்ட், அடுத்தது டாக்குமெண்ட், அடுத்தது கில்ட், அப்புறம் இரிகேஷன், அதுக்கப்புறம் டெரிட்டரி. ஸோ இதற்கான பதில் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம்? அஸ்தட்டிக்ஸ். அஸ்தட்டிக்ஸ்னால் என்ன சொல்கிறோம்? அழகியல் மற்றும் முருகியல், அழகியல் மற்றும் முருகியல். டெர்மினாலஜி அப்படின்னா கலை சொற்கள். ஆர்டிஃபேக்ட்ஸ், ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னா கலை படைப்புகள். அதுபோல் மித், மித் அப்படின்னா தொன்மம். அடுத்து வைஸ் கன்சுலேட், வைஸ் கன்சுலேட் அப்படின்னா துணை தூதரகம். அதுபோல் பேட்டன்ட் அப்படின்னா காப்புரிமை. டாக்குமெண்ட், டாக்குமெண்ட் அப்படின்னா ஆவணம். கில்ட், கில்ட் அப்படின்னா வணிக குழு. அதுபோல் இரிகேஷன், இரிகேஷன் அப்படின்னா பாசனம். டெரிட்டரி, டெரிட்டரி அப்படின்னா நிலப்பகுதி, டெரிட்டரி அப்படின்னா நிலப்பகுதி. இன்னொரு முறை படிச்சிடலாம். அஸ்தட்டிக்ஸ், அஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா அழகியல் அல்லது முருகியல். டெர்மினாலஜி அப்படின்னா கலை சொற்கள். ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னா கலை படைப்புகள். அதுபோல் மித் அப்படின்னா தொன்மம். வைஸ் கன்சுலேட் அப்படின்னா துணை தூதரகம். பேட்டன்ட் அப்படின்னா காப்புரிமை. டாக்குமெண்ட் அப்படின்னா ஆவணம். கில்ட் அப்படின்னா வணிக குழு. இரிகேஷன் அப்படின்னா பாசனம். டெரிட்டரி அப்படின்னா நிலப்பகுதி. ஓகே, அடுத்தது ஆங்கில பழமொழிக்கு இணையான தமிழ் பழமொழிகள். ஸோ அதை கேள்வியை படிச்சிடறேன், கவனிங்க. பிளட் இஸ் திக்கர் than வாட்டர். crying child will get milk. make hay while the sun shines. the childhood shows the man. the childhood shows the man. all is well that ends well. a good marksman may miss. in a fiddler's house all are dancers. no man can flay a stone. difficulties give way to diligence. command your man and do it yourself. ஸோ இதற்கான தமிழ் அர்த்தங்கள் என்னென்ன பார்த்துடலாம். பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர் அப்படின்னு என்ன சொல்கிறோம்? தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும். அதுபோல் க்ரையிங் சைல்டு வில் கெட் மில்க் அப்படின்னா அழுத பிள்ளை பால் குடிக்கும். மேக் ஹே வால் த சன் சைன்ஸ் அப்படின்னா காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். த சைல்டுஹுட் ஷோஸ் த மேன் அப்படின்னா விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். அதுபோல் ஆல் இஸ் வெல் தட் என்ஸ் வெல் அப்படின்னா முதற் கோணல் முற்றிலும் கோணல். எ குட் மார்க்ஸ்மேன் மே மிஸ் அப்படின்னா ஆணைக்கும் அடிச்சறுக்கும். இன் ஃபிட்லர்ஸ் ஹவுஸ் ஆல் ஆர் டான்சர்ஸ் அப்படின்னா கம்பன் விட்டு கட்டு தெரியும் கவி பாடும். நோ மேன் கேன் ஃப்ளை எ ஸ்டோன் அப்படின்னு என்ன சொல்கிறோம்? கல்லிலே நார் உரிக்க முடியுமா? கல்லிலே நார் உரிக்க முடியுமா? டிஃபிகல்ட்டிஸ் கிவ் வே டு டெலிஜென்ஸ் அப்படின்னா கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும். கமாண்ட் யுவர் மேன் அண்ட் டூ இட் யுவர் செல்ஃப் அப்படின்னா வெண்ணெயை வைத்து கொண்டு நெய்க்கு அலைவானேன். வெண்ணெயை வைத்து கொண்டு நெய்க்கு அலைவானேன். இந்த பழமொழியை மட்டும் ஒரு முறை படிக்கிறேன், சரியாக கேட்டுருங்க. தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும். அழுத பிள்ளை பால் குடிக்கும். காற்றுள்ள போதே துற்றிக்கொள். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். முதற் கோணல் முற்றிலும் கோணல். ஆணைக்கும் அடிசறுக்கும். கம்பன் விட்டு கட்டு தெரியும் கவி பாடும். கல்லிலே நார் உரிக்க முடியுமா? கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும். வெண்ணெயை வைத்து கொண்டு நெய்யுக்கு அலைவானேன். வெண்ணெயை வைத்து கொண்டு நெய்யுக்கு அலைவானேன். அடுத்தது பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். கேள்வி படிச்சிடறேன், கவனிங்க. அதுக்கப்புறம் பதில் பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பதில் கமெண்ட் பண்ணுவீங்க என்ன ஆன்சராக இருக்குன்னு சொல்லி. ஸோ சதி, கிரகம், கிரகப்பிரவேசம், அதுபோல் கீதம், குசலம், குந்தகம், குமாஸ்தா, கூஜா, குமாஸ்தா, அப்புறம் கூஜா, அப்புறம் கைங்கரியம், கோரம். கைங்கரியம் அப்புறம் கோரம். ஸோ பதில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்னதுங்க? சதி. சதி அப்படின்னா என்ன சொல்கிறோம்? சதி அப்படின்னா கீழறை. அதுபோல் கிரகம், கிரகம் அப்படின்னா வீடு. கிரகப்பிரவேசம் அப்படின்னா மனைபுகு விழா. கிரகப்பிரவேசம் அப்படின்னா மனைபுகு விழா. கீதம் அப்படின்னா இசை. அதுபோல் குசலம் அப்படின்னா நலன் கேட்டல். குந்தகம் அப்படின்னா இடையூறு. குந்தகம் அப்படின்னா இடையூறு. குமாஸ்தா அப்படின்னா எழுத்தர். கூஜா அப்படின்னா செம்பு. கைங்கரியம் அப்படின்னா பணிவிடை. கோரம் அப்படின்னா அழகு. கோரம் அப்படின்னா அழகு.
அதுபோல் அடுத்து 7வது யூனிட் பார்த்துடலாம். இது இன்னொரு முறை படிச்சிடலாம், ப்ராப்பராக கவனிங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன பார்த்தோம்? சதி அப்படின்னா கீழறை, கிரகம்னா வீடு, கிரகப்பிரவேசம்னா மனை புகுவிழா, அதுபோல் கீதம்னா இசை, குசலம்னா நலன் கேட்டல், குந்தகம் இடையூறு, குமாஸ்தா எழுத்தர், அதுபோல் கூஜான செம்பு, கைங்கரியம் பணிவிடை, கோரம் அப்படின்னா அழகு. அடுத்தது திருக்குறள் தொடர்பான செய்திகள். இந்த திருக்குறள் தொடர்பான செய்திகள் பார்த்துடலாம். அதில் ஃபஸ்ட்டு கேள்வியெல்லாம் படிச்சிடறேன். ஒரு கோடிட்டிடம் கொடுத்துட்றோம், டேஷ் கொடுத்துட்டு இருக்கும் உண்டோ அடைக்கும் தாள் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அன்போடு, அடுத்த கேள்வி, அன்போடு இயைந்த வழக்கென்ப இக்குறளில் வழக்கு என்பது எதனை குறிக்கும்? அன்போடு இயைந்த வழக்கென்ப இக்குறளில் வழக்கு என்பது எதனை குறிக்கும்? அடுத்து பொருள் கூறுகன்னு சொல்லி கேட்டிருக்கோம். தக்கார் மாடு மாந்தர்க்கு கல்லாதார் செப்பம். தக்கார் மாடு மாந்தர்க்கு கல்லாதார் செப்பம், இதற்கெல்லாம் பொருள் கொடுக்கணும். அடுத்த கேள்வி ஒருவன் தான் கற்ற கல்வியை எத்தனை பிறவிகளுக்கு பாதுகாப்பு தருவதாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? அதுபோல் அடுத்த கேள்வி, ஓப்பத்தலை கூடி உள்ள பிரிதல் என்னும் குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் எது? அதுபோல் அடுத்து, சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அமைந்துருவால் கோடாமை சான்றோர் கனி. சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அமைந்துருவால் கோடாமை சான்றோர் கனி, இக்குறட்பாவில் வள்ளுவர் வலியுறுத்தும் கருத்து யாது? அடுத்த கேள்வி, கனை கொடியது யாழ்கோடு, கனை கொடியது யாழ்கோடு என தொடங்கும் குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் எது? அடுத்தது, மன வலிமை இல்லாதவன் மேற்கொள்ளும் வலிய தவத்தோற்றத்தை வள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார்? மழித்தலும் அப்புறம் டேஷ் வேண்டா, உலகம் பழித்த தொழித்து விடின். ஸோ அந்த இடத்துல மழித்தலும் அப்படின்னு கொடுத்து ஒரு கோடிட்டிடம் கொடுத்துருக்கோம். அடுத்து, அறிவு விளங்கும் நூல்களை கல்லாதவர்களை வள்ளுவர் எவ்வாறு குறிப்பிடுகிறார்? ஓகே, பதில் பார்த்துடலாம். முதல் கேள்விக்கு எடுத்தோன்னே கோடிட்டிடம் தான். ஸோ அப்போ அதற்கு ஆன்சர் என்ன அப்படின்ட்டுனா அன்பிற்கும். அப்போ எப்படி படிக்கலாம்? அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், இல்லையா? அங்கே இருக்கும் வராது. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அதுபோல் அடுத்து, அன்போடு இயைந்த வழக்கென்ப இக்குறட்பாவில் வழக்கு என்பது எதனை குறிக்கிறது? இக்குறட்பாவில் வழக்கு என்பது வாழ்க்கை நெறியை குறிக்கிறது. அன்போடு இயைந்த வழக்கென்ப இக்குறட்பாவில் வழக்கு என்பது எதனை குறிக்கிறது அப்படின்னா, இக்குறட்பாவில் வழக்கு என்பது வாழ்க்கை நெறியை குறிக்கிறது. அதுபோல் அடுத்து, பொருள் கூறுகல தக்கார் மாடு மாந்தர்க்கு கல்லாதவர் செப்பம். பொருள் பார்க்கலாம். தக்கார் அப்படின்னா தகுதியாளர். அடுத்து, மாடு அப்படின்னா செல்வம், மாடுங்கிறது செல்வம். அடுத்து மாந்தர்க்கு அப்படின்னா மக்களுக்கு, கல்லாதவர் அப்படின்னா படிக்காதவர், செப்பம் அப்படின்னாலும் செல்வம். அதுபோல் அடுத்த கேள்வி, ஒருவன் தான் கற்ற கல்வி எத்தனை பிறவிகளுக்கு பாதுகாப்பு தருவதாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? 7 பிறவிகளுக்கு. அடுத்து, உவப்பதலை கூடி உள்ள பிரிதல் எனும் குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் எது? எனும் குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் கல்வி. அதுபோல் அடுத்து, சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அமைந்துருவால் கோடாமை சான்றோர்க்கு அணி. இக்குறட்பாவில் வள்ளுவர் வலியுறுத்தும் கருத்து நடுவுநிலைமை. கனை கொடியது யாழ்கோடு என தொடங்கும் குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் கூடா ஒழுக்கம். மன வலிமை இல்லாதவன் மேற்கொள்ளும் வலிய தோற்றத்தை வள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார் அப்படின்னா, பசு புலியின் தோலை பொருத்தி கொண்டு பயிரை மேய்வதோடு ஒப்பிடுகிறார். பசு புலியின் தோலை பொருத்தி கொண்டு பயிரை மேய்வது. அடுத்து, மழித்தலும் நீட்டலும் வேண்டா, உலகம் பழித்த தொழித்து விடின். அப்போ இதற்கு அந்த கோடிட்ட இடத்துல என்ன பதில் அப்படின்னா நீட்டலும். அடுத்து, அறிவு விளங்கும் நூல்களை கல்லாதவர்களை வள்ளுவர் எவ்வாறு குறிப்பிடுகிறார் அப்படின்னா, விலங்கு என்று குறிப்பிடுகிறார். சரி, ஓகேடன். ஸோ இன்னொரு முறை படிச்சிடலாம், ப்ராப்பராக கவனிச்சிருங்க. அப்போது ஃபஸ்ட் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்ட்டுனா, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள். அடுத்து, அன்போடு இயைந்த வழக்கென்ப இக்குறட்பாவில் வள்ளுவர் வழக்கு என்பது எதனை குறிக்கிறது அப்படின்னா, வாழ்க்கை நெறி. அடுத்து, தக்கார் தகுதியாளர், மாடு செல்வம், மாந்தர்க்கு மக்களுக்கு, கல்லாதவர் படிக்காதவர், செப்பம் செல்வம். ஒருவன் தான் கற்ற கல்வி எத்தனை பிறவிகளுக்கு பாதுகாப்பு தருவதாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? 7 பிறவிகளுக்கு. ஒப்பதலை கூடி உள்ள பிரிதல் என்னும் குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் இது கல்வி. அதுபோல் அடுத்து, சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல அமைந்துருவால் கோடாமை சான்றோர் கனி. குறட்பாவில் வள்ளுவர் வலியுறுத்தும் கருத்து யாது? நடுவுநிலைமை. கனை கொடியது யாழ்கோடு என தொடங்கும் குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் இது கூடா ஒழுக்கம். அதுபோல் அடுத்து, மன வலிமை இல்லாதவன் மேற்கொள்ளும் வலிய தவத்தோற்றத்தை வள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார் அப்படின்னா, பசு புலியின் தோலை பொருத்தி கொண்டு பயிரை மேய்வதோடு ஒப்பிடுகிறார். மழித்தலும் நீட்டலும் வேண்டாம், உலகம் பழித்த தொழித்து விடின். அறிவு விளங்கும் நூல்களை கல்லாதவர்களை வள்ளுவர் எவ்வாறு குறிப்பிடுகிறார் அப்படின்னா, விலங்கு என குறிப்பிடுகிறார்.
சரி, ஓகே டன். ஸோ இன்றைக்கான 70 கேள்விகள் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ தொடர்ந்து நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் 70 கேள்விகள் பார்க்குறோம். மொத்தம் 100 நாள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 100 நாள் 70 கேள்விகள், இந்த விச் 7000 கேள்விகள். இந்த 7000 கேள்விகள் வந்து நீங்கள் ஒரே புத்தகமாக வாங்கிக்கலாம். அப்படி 7000 கேள்விகள் ஒரே புத்தகமாக நீங்கள் வாங்கிக்கிறதுக்கு வந்து நம்மளோட இன்ஸ்டியூட் வாட்ஸ்அப் நம்பர் 7358910548. இந்த நம்பருக்கு, இதே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு அது பே பண்ணதுக்கான அந்த ரெசிப்ட் ஆர் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்க அப்படின்ட்டுனா புத்தகத்தை கொரியர் பண்ணிவிடுவாங்க. புத்தகம் வந்து ₹799 இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம். யூனிட் 6ஓட கொஸ்டின் பேங்க் ஒன்று பண்ணியிருக்கோம். யூனிட் 6 வந்து இந்த முறை ப்ரிலிம்ஸ்லேயே அல்லது குரூப் 4லேயே 20 கேள்விகள் வரும். ஸோ அதோட கொஸ்டின் பேங்க்கில் 3235 கேள்விகள் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த புத்தகம் நீங்கள் வாங்கிக்கலாம். ₹599க்கு வாங்கிக்கலாம். ஸோ இந்த புத்தகமும் இதே நம்பர், இதே இன்ஸ்டியூட் நம்பருக்கு வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு அதற்கான ஸ்க்ரீன்ஷாட்டாக ரெசிப்ட் ஷேர் பண்ணிங்கன்னா கொரியர் பண்ணிடுவாங்க. விருப்பம் உள்ளவங்க புத்தகத்தை வந்து தேவையின் அடிப்படையில் வாங்கிக்கோங்க. ஸோ கீப் சப்போர்ட்டிங் எஸ். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.